ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஐயோ, இந்த கிழமை தொல்லை வேற தாங்க முடியல. ஒரு பாட்டு கேட்க விடுதானா? எப்ப பார்த்தாலும் எம்மா எம்மான்னு கத்திக்கிட்டே இருக்கான். இந்த ஹெட்ஃபோன் வேற. பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு சத்தம் இல்லாம. சரி, அவருக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ. ஹலோ, சொல்லு பட்டுக்குட்டி. எங்க இருக்க? வந்துட்டே இருக்கேன் செல்லம். எப்போ வருவ? இதோ பக்கத்தில் வந்துட்டேன் செல்லம். சரி. ஹலோ ஹலோ. இவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்? இங்க ஒருத்தி தனியா இருப்பான்னு தோணுதா அவனுக்கு? வரட்டும், இன்னைக்கு அவனை கண்டுக்கவே கூடாது. பட்னி போட்டாதான் சரி வருவான். எவ்வளவு தட்டினாலும் கதவை திறக்கவே கூடாது. என்ன நொய்யு நொய்யுன்னு கத்திக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு சனியே செத்து ஒளிய மாட்டேங்குது. மோண்டுகிட்டும் பேண்டுகிட்டும் என் உயிரை போட்டு வாங்குது.
சீ கருமம் தூ. இன்னைக்கு அந்த மனுஷன் வரட்டும், இந்த கிழடுக்கு ஒரு முடிவு பண்றேன். உலகம் புரிஞ்சுக்கிட்ட ஜானகி ஜானகி யார் நீ அடிச்சது எல்லாம் கேட்குறோம்ல யார் நினைச்சு சொல்ல முடியலா இருள உன்னைய பார்த்துக்கிறேன் ஒரு நாள் உன்னைய கலத்தி கொண்டு வித்துறேன் பாரு அப்பா நம்ம வீடு தானா இது எங்கே ஜானகி விளையாடி கூப்பிடும்ல காது கேட்குதா இல்லையாடி என்ன கத்திக்கிட்டு இருக்க? அப்பா சாப்பிட்டாங்களா மாத்திரை முதல்ல கொடுத்தியா எல்லாம் கொடுத்தாச்சு, சாப்பிட்டு தான் படுத்திருக்காரு. கொண்டா கத்தாம உள்ள போயா. பிரியாணிய வாங்கிட்டு வர நேரத்தை பாரு, பையன் வேற தூங்கிட்டான். நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் பூச்சிடி அம்மா, இன்னைக்கு ராத்திரி ரேஸ்மா. ரேஸு சிக்கி 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 சிக்கி. சாப்பிடுங்க பையனை எழுப்பி கொடுறி இல்ல ராமு எந்திரில, அப்பா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காரு. தம்பி அப்பா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காரு. என் பிள்ளை கூடுறி இந்தா சாப்பிடு. சாப்பிடியா ராசாணி அள்ளி நல்லா சாப்பிடு யோ என்னைய முழிச்சிட்டு இருக்க, அள்ளி சாப்பிடியா. அம்மா அந்த லெக் பீஸ் சு சத்தம் போடாம சாப்பிடு, அந்த கிழவன் காதுல விழுந்துற போகுது. அம்மா தாத்தாக்கு அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேணாம், நீ அமைதியா சாப்பிடு. அப்பா சாப்பிடு அப்பா குடி சாப்பிடு நல்லா பார்த்தாடி பார்வையே சரியில்லையே, லேட்டாக வந்ததுனால கோவத்தில் இருக்காளோ. சரி சமாளிப்போம். நம்ம ஒரு மூடா வந்தா அந்த மூடையை கொள்றாளே. சரி பூவை கிலோ வைப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எஸ் சொல்லுவாளோ நோ சொல்லுவாளோ, இல்லை வாங்கின பூவையும் அல்வாவையும் வேஸ்ட் ஆயிருமோ. கண்டுக்கவே மாட்டாளே. பார்ப்போம் எப்படி படுத்திருக்கா போர். நம்ம என்ன பண்ணாலும் கரெக்ட் பண்ணிருதானு கருவாப்பை. ஐயோ ஓகே ஆயிடுச்சுல்ல. இன்னைக்கு ஜாலி தான். பாஜப்பா அப்போ பா என்ன ஏய் இங்க வா. என்னையா காலங்காத்தாலே கத்திக்கிட்டு இருக்க? ஐயோ மாமாக்கு என்னாச்சு?
எல்லாரும் இங்க வாங்க. என்ன ஏய் என்னாச்சு? ஏய் ரேஸ், ஐயோ மாமா, ம், ஐயோ. ம், ஏய், ம், என் எப்படி நடந்துச்சு? நீங்களாம் பார்க்கலையா? ச்சே. உருண்டி வரும் நிக்கி கடுகு உருண்டி வரும் என்ன பெத்த பாசக்கரப்பா பானி கந்த காரு வண்டி முன்னேறும் கடுகு உருண்டி வரும் பானி கந்த காரு வண்டி பாத்துக்கலானே. மாப்பிள்ள இன்னைக்கு பாரு, நீங்க என்ன நடக்குன்னு மட்டும் பாரு. வீட்டில் யாரெல்லாம் அவன் வீட்டு வச்சு உட்காந்துருக்கு போடல. வாங்கல ஆமா, இவன் வந்துட்டானுங்க இங்கே உட்காந்துட்டு. பாருல எங்க அப்பனா பாரு மாப்பிள்ள. கம்பீரமா வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு படுக்க வச்சுக்காந்து எப்படி இருந்தது திருமலை. ஏய் பாட்டுறா சொல்றா. இங்க பாரு, எங்க அப்பனா காண்டியே நான் எல்லாம் பண்ணேன். எப்படி பண்ற மட்டும் பாரு. தம்பி கொஞ்சம் இல்ல கொஞ்சம் கொடுண்ணே. இவன் வேற. எங்க அப்பா எப்படி வாழ்ந்த மனுஷன் தெரியுமா? அம்மா என் பொண்டாட்டிங்களே அண்ணே அவங்க தூக்கம் தாங்கம்மா அழுதுட்டு இருக்காங்கண்ணே. யாரு அவ்வளோ அழுவா? அவன் எத்தனை பேர் அளவுக்கு இருக்க தெரியுமால? அக்கா முறைச்சிட்டு இருக்காங்கண்ணே. இது நமக்கு தேவையில்லாத வேலை. பாப்பி அங்கே உட்காந்துரும். எங்க அந்த ஊமக்கல்ல என் தம்பி காணல. உட்காருண்ணே. அப்பாடி. ஆடி நம்மளை கேப்பா. இங்கதான் இருக்கியா நீ? ஏய் விட்றா. அவன் செத்து கிடக்கான். இவன் வேற கொண்டா. எப்பவும் குடி, இன்னைக்கும் குடியா? திருத்த முடியாது. அண்ணே எனக்கும் கொஞ்சம் என் மாமாவுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணனே மாமா. ஆமா, எங்க அப்பனை பார்க்க தின்னதானே நீ. என் மாமாவை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டேனே என் மாமா. இவளுக்கே கண்ணு தெரியாது. இதில் எங்க அப்பனை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தான். மூதே போய் சொன்னாலும் பொருந்த சொல்லிடி. என் மாமாவுக்கு உடம்பு தேய்ச்ச நாட்டுக்கோழி முட்டை இல்லாம தேடி தேடி அலைஞ்சேனே என் மாமா. ஏட்ட கையில 10 ரூபா கொடுத்து வரப்போறான். இதுல தேடி தேடி அலைஞ்சானாமா? சும்மா இல்லை. அக்கா பாக்குன்னு மாமா, உங்க பையனுக்காக என்ன தேடி வந்து பொண்ணு கேட்டீங்களா மாமா? அதான் எங்க அப்பா பண்ண பெரிய தப்பு. அவன் இப்பவே சேர்ந்துட்டான். என்ன வாய் நிறைய ஜானகி ஜானகின்னு கூப்பிடுவீங்களே மாமா. இனி யாரு வந்து என்ன அப்படி கூப்பிட போறா மாமா? கழுதைக்கு பேர் முத்துமாலையா, பன்னிக்கு இவளுக்கு பேர் ஜானகியாமா. ஜானகி. உட்காருண்ணே. போயிட்டீங்களே மாமா. எங்க அப்பனை கொன்னதே நீங்க தாண்டி. அப்புறம் போயிட்டான் நோயிட்டானிக்கிட்டு. அண்ணே ஆமா, எங்க அப்பன் பக்கத்துல ஒருத்தி அழுதுட்டு இருக்கல, யார் அது? அவங்க தம்பி கொண்டாட்டினே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்கண்ணே. அவ்வளோ அது. எங்க அப்பன் உயிரோட இருக்கும்போது ஒரு வாய் தண்ணி கொடுக்க மாட்டாளையா? சும்மா இரு, தம்பி பாக்கறனே ஏதோ பிரச்சனையா போகுதுண்ணே. இவன் வேற
தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்துக்கிட்டு என்னம்மா நடிப்பு நடிச்சிட்டு இருக்காளுவ ஞானே இப்படி பண்ற ஏண்டா இவெல்லாம் தமிழ் சினிமா மிஸ் பண்ணிட்டல. அண்ணே சும்மா அண்ணே எல்லாரும் உங்களை தானே பார்க்காங்க. என்ன பெத்த அப்பா நீக்கு எங்களுக்கு சுட்ட தண்ணி யார் கொடுப்பா? தம்பி ரொம்ப நாளாக படுக்கையில் கிடந்த உடம்புடா, சீக்கிரம் எடுத்துடலாமே. சரிண்ணே, நீங்கள் ஆக வேண்டியது பாருங்க. நான் பெத்த புள்ள இவன் வேற இப்படி இருக்கான், என்ன செய்ய போறேன்னே தெரியலையே. ஏய் எங்க அப்பா நல்லா வாழ்ந்த மனுஷன் சரியா? அவர் இந்த ஊரே பார்க்குற மாதிரி தார தப்பிட்ட முழங்க தான் கொண்டு போனோம். அப்பதான் எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும் சரியா? நீ தட்டுறா. அப்பா நீ பெத்த மக்கத்தேடா துடிக்கி பாம்புக்கு ரெண்டு கண்ணு. நேரம் ஆயிட்டுப்பா, எந்திரிங்க. வாங்கப்பா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் வாங்கப்பா. சங்கே நீ ஊதுடி. எப்படி இப்படி இப்படி அந்த பக்கம் முடி, அந்த பக்கம் முடி. அழுதெல்லாம் போதும் நவுடு நவுடு. கைப்பிடிச்ச பொண்ண எண்ணி பெத்தவன மறந்து காலமெல்லாம் கண்ணீர் விட காரணமா மஞ்சே பெத்தவளே உன்கிட்டத்தான் உத்தமன கொடுத்தேன். கண்டவங்க பேச்சை கேட்டு எங்க அப்பனதான் தொலைச்சேன். தோலு மேல தூக்கி வச்ச தெய்வத்தையே இழந்தேன். துன்பம் வந்த நேரத்தில தாங்கியத மறந்தேன். பாலும் சோறும் ஊட்டி விட்ட கைய தட்டி விட்டேன். தூங்காம காத்த ஒன்ன தூக்கத்துல இழந்தேன். எப்பா ஞாயிற்றுக்கிழமை ஐயா 3ஆம் நேரத்து விசேஷம், ஐயா 3ஆம் நேரத்து விசேஷம், ஐயா 3ஆம் நேரத்து விசேஷம். ஐயா, என்னங்க ஒத்தையில விட்டுட்டு போறீங்களே ஐயா, நான் இங்கதையா உட்காந்துருக்கேன், என்னை கூட்டிட்டு போங்க ஐயா. ஐயா ஒத்தையில விட்டுட்டு போகாதீங்க ஐயா, என்னை கூட்டிட்டு போங்க ஐயா. மக்கா என்னை கூட்டிட்டு போங்க ஐயா. அண்ணே, இந்த சூடத்தை காட்டுங்க நீ. அப்பா, இந்த படையில ஏத்துக்கிட்டு எங்களை ஆசீர்வதிங்கப்பா. மாமா நீங்க தான் தெய்வமா இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்தணும் மாமா. தாத்தாக்கு தண்ணி வைக்கலையே. இந்தாங்க தாத்தா தண்ணி.
எனக்கா? நான் இருக்கும்போது ஒரு வாய் தண்ணீர் தராத நீங்க எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு சனியே செத்து ஒளிய மாட்டேன். யாருக்காக வைக்கிறீங்க? கிழமை தொல்லை வேற தாங்க முடியல. என் நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் வராம பார்த்துக்கோங்க. கண்ணுக்கு தெரியாத கடவுள் நல்லாக்கும் என்று படையல் போடுற நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு உங்க பக்கத்திலே இருந்து உங்க தேவையெல்லாம் செஞ்சு தந்து உங்களுக்கு வேலைக்காரனா, நண்பனா, அம்மாவா, ஏன் எல்லாமா இருந்த அப்பாவுக்கு நீங்க என்ன செய்றீங்க? நீங்க செய்கிற நன்றி கடன் என்ன?